அற்புதமான மங்களநாதத்தை நீங்கள் கேட்டீங்க. இப்போது அதனைத் தொடர்ந்து நம்ம பக்தி பாமாலையை கேட்போம். நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும், பக்தி பாமாலையில் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதோட சில ஆன்மீக விஷயங்களையும் ஒவ்வொரு வாரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரமும் சில ஆன்மீக விஷயங்களோட நம்ம பக்தி பாமாலையில் பக்தி பாடல்களை கேட்போம். சென்ற வாரம் சிவனின் பஞ்சபூத தலமான பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீர்த்தலமான திருவானைக்காவலை பற்றியும், அதில் இருக்கிற சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசிக்கும் தலமாக இது விளங்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேர்கள் எல்லாரும் அதை ரொம்ப அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த வாரமும் விஷ்ணு பிரம்மனுக்கு வேதத்தை உபதேசித்த தலத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தலமும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருநாராயணபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற தலம்தான். இந்த தலத்தோட பெருமை என்ன, இந்த தல வரலாறு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். திருநாராயணபுரம் அப்படிங்கிற பேரிலேயே ஒரு அற்புதம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அதாவது பிரம்மா தனது கர்வத்தினால படைக்கும் பதவியை இழந்து மீண்டும் பதவியை பெற்றாராம். அந்த மாதிரி மீண்டும் படைக்கும் பதவியை பெற்றவுடன் பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் வேதங்களை தனக்கு உபதேசிக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு வேதங்களை பிரம்மனுக்கு இந்த திருநாராயணபுரம் அப்படிங்கிற இந்த தலத்தில் தான் உபதேசம் செய்திருக்கிறாரு. அதனாலேயே இந்த தலத்தில் இருக்கிற பெருமாளுக்கு வேத நாராயணர் அப்படின்னு பெயர். வேதங்களை பிரம்மனுக்கு உபதேசித்ததினாலேயே இந்த பெயர் அவருக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த வேத நாராயணர் பெருமாள் கோயில் பிரம்மனால வணங்கப்பட்ட தலமாகும். இது கொஞ்ச காலத்தில் காலத்தோட மாற்றத்துக்கு ஏற்ப இந்த வேத நாராயணர் சிலை மண்ணுக்கடியில் புதஞ்சிடுச்சான். பின்னர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மன்னர் ஆட்சியின் போது அந்த பகுதியை ஆண்ட வானவராயர் அப்படிங்கிற மன்னனோட கனவுல பெருமாள் தோன்றி இந்த இடத்துல தன்னோட சிலை மண்ணில் புதஞ்சிருக்கிறதாகவும் அதனை எடுத்து மீண்டும் கோயிலை எழுப்பும்படியும் கேட்டுக்கிட்டாராம். கனவு கண்ட வானவராயன் மன்னன் உடனே கனவுல சொன்ன அந்த இடத்தை தேடி வந்து அங்கே தோண்டி பார்த்தா இந்த வேத நாராயணர் சிலை மண்ணுக்கடியில் புதஞ்சிருந்துதான். உடனே அந்த சிலையை மீட்டு அங்கேயே பெரிய கோயிலையும் கட்டினாராம். அந்த கோயில் தான் இப்போது இருக்கிற வேத நாராயணர் பெருமாள் கோயில். இங்கே இருக்கிற தாயாரோட பெயர் வேதவள்ளி. இது கல்வி வழிபாட்டுக்கு உரிய தலமாக இருக்கு. ஏன்னா வேதங்களை உபதேசித்த இடமாக இருப்பதனாலேயே இது கல்வி வழிபாட்டுக்குரிய மிகச்சிறந்த தலமாகவும் விளங்குது. இங்கே இருக்கிற வேத நாராயணர் பெருமாள் புஜங்க சயனத்தில் தனக்கு தலைக்கு அடியில் 4 வேதங்களை வைத்து படுத்திருப்பது போலவும் அந்த வேதங்களை தனது நாபி கமலத்தில் இருக்கும் பிரம்மனுக்கு உபதேசிக்கும் வகையிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வேத நாராயணர் பெருமாளை ஆதிசேஷனும் அவரது மனைவியும் சேர்ந்து தாங்கி இருப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இங்கு 10 தலை நாகம் வேத நாராயணர் பெருமாளின் தலையில் படமெடுத்து இருப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பை நம்ம வேற எந்த கோயிலையும் காண முடியாது. ஆதிசேஷனாலே 5 தலையோட தான் காட்சி கொடுப்பாரு. ஆனால் இங்கே அவரோட மனைவியும் சேர்ந்து தாங்கி இருக்கிறதுனால 10 தலை நாகமாக காட்சி கொடுப்பது மிக சிறப்பான விஷயமாக இந்த தலத்தில் கருதப்படுது. அதனால இந்த தலம் நாகதோஷ நிவர்த்தி தலமாகவும் களத்திர தோஷம் நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. மேலும் இரண்யனை கொன்னப்போ உக்கிர நரசிம்மரா பிரகலாதனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு காட்சி கொடுத்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி உக்கிர நரசிம்மரா காட்சி கொடுத்த பெருமாள் பிரகலாதன் பயந்த காரணத்தினால இந்த தலத்தில் பிரகலாதனுக்கு குழந்தை வடிவமாக காட்சி கொடுத்தாராம். அதனால் அந்த சம்பவத்தை குறிக்கிற விதத்தில் இந்த வேத நாராயண பெருமாளோட காலடியில் பிரகலாதன் 3 வயது குழந்தையாக இருக்கிற மாதிரியும் காட்சி இருக்குது. இந்த தலத்துக்கு பெருமை என்ன அப்படின்னா,
ஒரு பக்தர் திருநறையூர் பிள்ளை அரையர் அப்படிங்கிற ஒரு பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தனாக இருந்திருக்கிறாரு. அவர் இந்த தலத்துக்கு தனது 6 குழந்தைகள் மனைவியோட வணங்க வந்தப்போ அந்த மூலவரோட மேலே பனை ஓலையால் கூரை வேயப்பட்டிருந்ததாம். இந்த பக்தனோட பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டணும்னு நினச்ச மகாவிஷ்ணு திடீர்னு அந்த பனை ஓலையை தீப்பற்றும்படி செய்தாராம். அதை கண்டு பதறிப்போன அந்த பக்தன் உடனே தனது மனைவி குழந்தைகளை படுக்க வைத்து அவர்கள் மீது குறுக்காக தானும் படுத்து அந்த தீப்பிழம்புகள் பெருமாள் மேலே விழாதபடி பெருமாளை காத்தாராம். இதனை கண்டு மனம் குளிர்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த பக்தனுக்கும் குடும்பத்தாருக்கும் காட்சி கொடுத்து அவர்களை பலமோட வாழ செய்து முக்தியும் கொடுத்தாராம். அதை குறிக்கிற வகையில் இந்த கோயிலில் ஆழ்வார் சன்னிதானத்தில் அரையருக்கும் ஒரு சன்னிதானம் இருக்குது. அந்த அரையரை வணங்குகிற பக்தர்கள் மீண்டும் பிறவா நிலைமையை அடைவதாகவும் எந்த ஆபத்தும் இன்றி வாழ வாக்கியம் பெறுவதாகவும் பக்தர்களால் நம்பப்படுது. இந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு சிறப்பு கொடுத்த இடமும் இந்த தலம்தான். இந்த வேத நாராயணர் பெருமாளோட மிக சிறந்த காட்சி அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே ராமானுஜர் பெருமாளை வணங்க வந்தப்போ ராமானுஜரை பெருமாள் அசிரீரியாக பேசி, நீ காவிரியில் நீராடி காவி உடித்து வா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ராமானுஜரும் காவிரியில் போய் நீராடி காவி உடித்து வந்து பெருமாளை வணங்கியதாக இந்த தலத்தில் சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சி நடந்தது சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில். அதனால் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் இங்கே இருக்கிற ராமானுஜருக்கு காவி உடையணிந்து வீதி உலா புறப்பாடு செய்யப்படுது. மற்ற நாட்களில் ஸ்ரீ ராமானுஜருக்கு வெண்ணிற ஆடையே உடுத்தப்படுகிறது. இவ்வளவு அற்புதமாக விளங்குகிற இந்த தலம் திருமண தடைகளை நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது. இங்கு உள்ள பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து 27 நெய் தீபம் ஏற்றி அவர்களுடைய திருமண தடம் உள்ளவர்களோட ஜன்ம நட்சத்திரத்தில் இந்த பரிகாரம் செய்தால் அவர்களுடைய திருமண தடை நீக்கி திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த தலத்தோட சொல்லப்படுற ஒரு அம்சமாகும். என்ன நேயர்களே, வேத நாராயண பெருமாளையும் வேதவழி தாயாரையும் நம்ம தரிசனம் கண்டோம். இப்போ வரப்போற ஒரு பக்தி பாடலை கேளுங்க. இதோ இப்போது உங்களுக்காக. இந்த ஆன்மீக துணுக்குலேருந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறையா திருமணம் ஆகாத நண்பர்கள் இருக்கக்கூடும். அவங்களுக்கு இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. தெரியாதவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய வரப்பிரசாதமான செய்தி தான் இது. ஸோ வர வழங்கும் இந்த நல்ல ஒரு விஷயத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இப்போது நேயர்களுக்காக அந்த சாங் போடும்.
அழகான பக்தி பாமாலையை கேட்கப்படுற கேள்வியை நான் கேட்குறேன். பதில் தெரிஞ்சால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டிய எண் 4089125565. கேள்வி என்னன்னா, ஆழ்வார்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த ஆழ்வார்களில் 3 பேரை அயோனிஜர் என்று குறிப்பிடுவது வழக்கம். அந்த அயோனிஜர் என்று குறிப்பிடப்படும் 3 ஆழ்வார்கள் யார்? அயோனிஜர் என்று குறிப்பிடப்படும் 3 ஆழ்வார்கள் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய எண் 4089125565. Again the number 408-912-5565. சனிவார விரதம் காக்கும் பெருமாளே, சந்தன மலையிலே நிற்கும் திருமாலே, இனிதான வாழ்வை என்றும் தரும் நீயே, இனிதான வாழ்வை என்றும் தரும் நீயே, எளியேனின் குரல் கேட்டு ஓடி வருவாயே, எளியேனின் குரல் கேட்டு ஓடி வருவாயே. மூவடியில் நீ அளந்தாய் மாதவா, அந்த காலடியில் நான் பணிந்தேன் கேசவா, மூவடியில் நீ அளந்தாய் மாதவா. ஹலோ காலை தென்றல், வணக்கம். நம்மாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். நீங்கள் எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? மோகன் குகட்டினா. ஓகே, நீங்கள் என்னென்ன பேர் சொன்னீங்க? நம்மாழ்வார், ஆ பேயாழ்வார், பூதத்தாழ்வார். இல்லையே. நீங்கள் பொறுமையாக நிகழ்ச்சியை கேளுங்க, நம்ம என்ன சரியான பதில்ங்கிறதை தெரிஞ்சுக்குவோம். நன்றி சார். நான் பணிந்தேன் கேசவா. நேயர்களே, நீங்கள் இப்போ ஒருத்தவங்க நேயர் பதில் சொன்னாங்க நான் கேட்ட கேள்விக்கு. அதில் 3 ஆழ்வார்களை பற்றி நான் கேட்டிருந்தேன். அதில் 2 ஆழ்வார்களோட பேரை அவர் சரியாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு ஆழ்வாரை தவறாக சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, அயோனிஜர் என்று குறிப்பிடப்படும் 3 ஆழ்வார்களின் பெயர் என்ன? இதுக்கான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய எண் 4089125565. இப்போ